ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது MapTechTamil. நேற்று என்ன வீடியோ பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ், நேற்று காலையில் பார்த்தோம்ல, அது என்ன பார்த்தோம்னா Kinemasterல வந்து யூடியூப் வீடியோ வந்து எடிட் பண்ணுறது கேட்டோம். இன்றைக்கி வந்து நாம் வந்து 2 லைவ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று வந்து 2 லைவ் பண்ணோம். 2லையுமே நிறைய பேர் என்ன கேட்டாங்கன்னா, நம்ம வீடியோ எடிட்டிங் பற்றி ஃபுல் டுட்டோரியல் போடுங்க, நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் போட்ட வீடியோ அப்படின்னு கேட்டாங்க. அதனால தான் நம்ம யூடியூப்லனா எப்படி வீடியோ எடிட் பண்ணுறதே பார்க்க போகிறோம். எப்படின்னா உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோன் மூலமாக Kinemasterல எப்படி கிளியராக எடிட் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். நேற்று வந்து சும்மா பேஸ்ட் டூல் தான் சொல்லி தந்திருப்பேன். இன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணலாம், அதில் எப்படி லேயர் ஆட் பண்ணலாம், எந்தெந்த டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்ல போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த வீடியோ எப்படின்னா அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நேற்றே சொல்லியிருப்பேன் 16:9 வந்து ஹரிசாண்டல் ஷேப்பு. ஹரிசாண்டல்னால் கிடைமட்டமாக பார்க்குறது. இது வந்து 9:16 வெர்டிக்கல் செங்குத்தாக பார்க்குறது. 1:1 இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போகிறதுக்கு நம்மளுக்கு வந்து 16:9 கொடுத்துக்கோங்க. 16 கொடுத்துக்கிட்டு மீடியா கிளிக் பண்ணுங்கள். இந்த மீடியா எதுக்கு கிளிக் பண்ணுறோம்னா அதில் தான் உங்கள் ஃபைலை வந்து ஆட் பண்ணுறதுக்கு மீடியா தான் ஆட் பண்ணி கொடுத்துக்கிட்டு ஸ்னாப்டியூப் வீடியோ அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்கள் வீடியோவை ஆட் பண்ணுங்கள். இப்போ வந்து நண்பர்களே உங்கள் வீடியோ வந்து ஆட் பண்ணிட்டீங்க. ஆட் பண்ணிட்டா இப்படி தான் நண்பர்களே இருக்கும். வீடியோ வந்து கடைசியில் தான் இருக்கும். அதை வந்து முன்னே இப்படி கொண்டு போடுறீங்கன்னா இந்த ஐக்கன் இருக்குது, இந்த ஆரோ ஐக்கானு, இந்த ஆரோ ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ ஸ்டார்டிங் வந்துடும். இப்போ வந்து இந்த வீடியோ எண்டிங் போகணும்னா அதே இந்த ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், எண்டிங் போயிடும். அதான் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்டிங் கொண்டு வைக்கோங்க. இப்படி கொண்டு வைக்கிட்டு இப்போ என்னென்னா, இப்போது நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து கொஞ்சம் திக்கி பேசுகிறீங்க, இல்லை உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து ஃபைட் சீனு எடிட் பண்ணுறீங்களோ கட் பண்ணி ஒன்று சேர்க்குறீங்களா, அதுக்கு என்ன பண்ணணும்னா இப்போ தள்ளிட்டே வாங்க. தள்ளிட்டு வந்துட்டு ஒரு 10 செகண்டு. இப்போ இங்கே வந்து ஒரு கட் பண்ணுறீங்கன்னா, இப்போ இங்கேருந்து இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலாம் எனக்கு வேணாம், இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகணும்டா, இந்த வீடியோ லேயரை கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோ இது மாதிரி இருக்குது அதை கிளிக் பண்ணிட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா கத்திரிக்கோள் மாதிரி அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா ட்ரீம் டு லெஃப்ட் ஆஃப் ப்ளே கட்டு, எப்படின்னா முன்னாடி உள்ள வீடியோ தான் அழிஞ்சிடும் நண்பர்களே. அதே மாதிரி இது வந்து எனக்கு அழிஞ்சது வேணாம், தப்பாக அழிச்சிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அன்டூ ஆப்ஷன். அன்டூன்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டு பார்த்தீங்களா, அதே கீழே காய்க்கணும்னா ரீடு மறுபடியும் கட்டாயிருச்சு. இப்போ வந்து அன்டூ ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டு மறுபடியும் இப்போனா ஒரு 10 செகண்டு 20 செகண்ட் வச்சுக்கிட்டு பார்த்தீங்களா. இப்போ இந்த 20 செகண்டு வீடியோ மட்டும்தான் வேணும், எனக்கு 20 செகண்டுக்கு அங்கிட்ட உள்ள வீடியோ வேணாம்டா. இந்த வீடியோ லேயரை கிளிக் பண்ணிட்டு இந்த கத்திரிக்கோள் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா ட்ரீம் டு ரைட் ஆஃப் ப்ளே கட்டு, இதை கிளிக் பண்ணிங்கன்னா 20 செகண்டு மட்டும்தான் இருக்கும், அதுக்கு முன்னாடி உள்ள அழிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அன்ட்டு கொடுத்துக்கோங்க. அன்ட்டு கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, எனக்கு வந்து எல்லா வீடியோவுமே வேணும், பட் என்னடா கட் பண்ணி இன்னொரு வீடியோ மெர்ஜ் பண்ண போகிறேன்டா. அதே வீடியோவில் கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்ப்ளிட்டட் ப்ளே கட்டுன்றது பார்த்தீங்களா, இப்படின்னா பார்த்துக்கோங்க அந்த 20 செகண்ட் வீடியோவும் இருக்குது, அதுக்கு அங்கிட்ட உள்ள வீடியோவும் இருக்குது. அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் தள்ளி வந்துட்டு ஸ்ப்ளிட்டட் ப்ளேடுனா அந்த பார்த்துக்கோங்க இப்படி கட் ஆயிரும். இப்போ வந்து அன்ட்டு கொடுத்துக்கோங்க. இப்போ தடவை கட் பண்ணுமா அன்ட்டு கொடுத்துக்கோங்க. இல்லை அப்படியே ஒன்று ஆயிடுச்சு. இப்போ வந்து என்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நீங்கள் வந்து வீடியோ வந்து பேசியிருப்பீங்க, அதுக்கு வந்து இப்போ வந்து உங்களுக்கு அந்த பேசின வந்து ஒரு ஆடியோ இல்லை ஒரு வீடியோ பாட்டுக்கு ஒரு ஆடியோ மட்டும் தனியாக கட் பண்ணி எடுக்கிறீங்கன்னா இந்த வீடியோவில் கிளிக் பண்ணிட்டு அதே கத்திரிக்கோள் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இந்த எக்ஸ்ட்ராக்ட் டு ஆடியோ அப்படின்னா இந்த ஆடியோ வந்து தனியாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஆடியோ மட்டும் வந்து தனியாக வந்துடும். நீங்கள் ஆடியோ ஃபைலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு வீடியோவை. அதே மாதிரி உங்கள் வீடியோவுக்கும் சவுண்டு வரணும்னா அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஃபுல் வால்யூம் மூடில் இருக்கும், அதை வந்து எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து ரெண்டுலேயுமே வால்யூம் இருக்கும். இப்போ அந்த ஆடியோ வந்து தேவையில்லை, அதில் கட் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த வீடியோ ஓடிக்கிட்டே இருக்குது, இதுக்கு வந்து உங்கள் யூடியூப் லோகோவோ இல்லை உங்கள் ஃபோட்டோவோ இந்த வீடியோவுக்கு மேலே கொண்டு வரீங்கன்னா இந்த லேயர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மீடியா போங்க. மீடியா போயிட்டு பிஎன்ஜி இமேஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ண முடியும். அதனால் வந்து நான் பிக்சார்ட்டில் போய்க்கிறேன். நான் அதான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பிஎன்ஜி இமேஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ண முடியும். இந்த அப்துல் கலாம் ஃபோட்டோ எடுக்கிறேன். எடுத்துகிட்டு பார்த்தீங்களா, இப்போ வந்து கரெக்டான சைஸில் இது வச்சுட்டு பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ணுங்கள், சூப்பராக தெரியும். உங்கள் லோகோவோ ஏதோ பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது வந்து எத்தனை செகண்ட் இருக்குன்னு ஃபோட்டோ எடுக்கணும்னா இழுத்து விடுங்க. இது வந்து உங்கள் வீடியோ எண்டு இருக்குன்னா கடைசி வரைக்கும் இழுத்து விடுங்க, இல்லைண்டா பாதியான டயத்தில் இழுத்து விடுங்க. இப்போ பாருங்கள், இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். நான் வீடியோ வால்யூம் குறைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், குறைச்சிக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள், எந்த டிசைனுமே இல்லாமல் சும்மா அப்துல் கலாம் போட்டால் வரும். பாருங்கள், ப்ளே பண்ணுங்கள். பாருங்கள்
எந்த இதுவுமே இல்லாமல் சும்மா அது பார்த்தீங்களா, இதுக்கு வந்து ஒரு இன்ன அனிமேஷன் கொடுப்போம். அந்த லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இன்ன அனிமேஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த பேடு பாப்பு இதை கிளிக் பண்ணுங்க. சூப்பராக டிசைனாக வரும். உங்களுக்கு எந்த செகண்ட் வேணுமோ அதை வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஃபோட்டோ வருதில்ல இன்ன அனிமேஷன், இது வந்து எத்தனை செகண்ட் லேட்டாக வரணும்னா இந்த வந்து இப்போ 0.5 செகண்டாக சீக்கிரம் வந்துடும். இந்த 3 செகண்ட் வரைக்கும் எடுத்து போனே லேட் ஆகும். அந்த 2 செகண்ட் தான் மெதுவாக வரும். அதான் ஃப்ரெண்ட்ஸ் டைம் லே பண்ணி வைக்கிறது. நான் ஒரு செகண்டே வச்சுக்கிறேன். கரெக்டாக வந்துருச்சு. இப்போ கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் அந்த லேயரை அந்த ஃபோட்டோ ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு அவுட் அனிமேஷன் கொடுங்க. ஸ்லைட் அப்பு ஸ்லைட் டவுனு கொடுத்துக்கோங்க. 1 நிமிஷம் இருக்கட்டும். அதே மாதிரி இதுக்கு வந்து ஓவரால் அனிமேஷன் கொடுக்கும்னா கொடுங்க. பட் ஓவரால் அனிமேஷன் அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிராப் டூல் யூஸ் பண்ணுங்கள். கிராப் டூல் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா உங்கள் வீடியோவில் வந்து குறிப்பிட்ட இடத்த மட்டும் ஜூம் பண்ணி பார்க்கறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிராப் டூல் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த பார்த்தீங்களா அது கிராப் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்ன இடத்த வந்து ஜூம் பண்ணி காமிக்கணுமோ அந்த இடத்த மட்டும் கரெக்டாக 2 விரலை வச்சு நடுவில் 2 விரலை வச்சு ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணிட்டு நல்லா ஜூம் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த இடம் மட்டும் தான் ஜூம் பண்ணி தெரியணும்னா நடுவில் இருக்க பார்த்தீங்களா ஈக்குவல் ஐக்கானு, அந்த ஐக்கான் இருக்குன்னா உங்கள் இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் இந்த ஈக்குவல் ஐக்கானை கொடுத்து பண்ணி அந்த வீடியோ வந்து இந்த ஜூம் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, அது வந்து கடைசி வரைக்கும் ஜூம் பண்ணியே தான் தெரியும். இந்த ஜூம் பண்ணது உங்களுக்கு தெரிய வேணாம், அந்த குறிப்பிட்ட இடம் மட்டும் தெரிஞ்சுட்டு அதுக்கடுத்து நார்மலாக வீடியோ தெரிஞ்சால் போதும்னா அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அந்த கிராப் டோக்கில் அந்த கிராப் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அந்த ஈக்குவல் எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ வந்துன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 5 செகண்ட் மட்டும் ஜூம் பண்ணி தெரியும், அதுக்கடுத்து தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்பர்களே இந்த லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியா ஆல்ரெடி பார்த்தாச்சு. எஃபர்ட்ஸ் பிடிச்சிக்கோங்க. எஃபர்ட்ஸ் வந்து எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வீடியோ எடுக்கிறீங்க, அதில் தேவையில்லாத ஃபோட்டோ இல்லை தேவையில்லாத நேம் இருக்குன்னா பேசிக் எஃபர்ட்ஸ் கொடுத்துட்டு இந்த கேசிஎம் பிளரு மொசாக்கின்னு இருக்குது பார்த்தீங்களா, கேசிஎம் பிளர்னால் மங்களா தெரியும், மொசாக்கின் தான் அப்படியே புள்ளியாக தெரியும். வேணா வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இப்போ லைட் கிளிக் பண்ணுங்கள் பாருங்கள், கேசிஎம் பிளர்னால் மங்களா தெரியும். இப்போ டெலிட் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் லேயர் கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட் போங்க, பேசிக் எஃபர்ட்ஸு மொசாக்கே. இப்போனா பாருங்கள் லைட் கிளிக் பண்ணுங்கள் பாருங்கள். இப்போ வீடியோவே பாருங்கள் தெரியுது பார்த்தீங்களா, ஃபோட்டோ பார்த்தீங்களா, இந்த மாதிரி மங்களா தெரியும். வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்த்தா தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு ஃபோட்டோவுக்கு வந்து தெரியுது பார்த்தீங்களா, அப்துல் கலாம் மட்டும் அப்படி தெரியுது. அது மாதிரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த லேயர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓவர்லே வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓவர்லே வந்து சும்மா டெஸ்ட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி டெஸ்ட்டுன்னு சொல்கிறேன், ஸ்டிக்கர் அந்த மாதிரி தான் இருக்கும், ஓவர்லேயில் இருக்கும். டெஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இது வந்து உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு வந்து எப்படி வீடியோ க்ரியேட் பண்ணுறது, இல்லை உங்கள் நேம் கொடுக்குறது, உங்கள் யூடியூப் நேம் கொடுக்குறது, இல்லை உங்களுக்கு வந்து இது நம்ம சேனல் நேம் கொடுக்குறேன், மேப்டெக் தமிழ்னு கொடுக்குறேன், மேப்டெக் தமிழ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாண்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே இல்லை. இதுக்கு பாண்ட் மாற்றணும்னா அந்த ஏஐ கணிகமாக இருக்குதுங்களா, அந்த ஏஐ கணி கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து மை பாண்டுன்னு ஆட் பண்ணி நானாக ஒரு பாண்டு ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நீங்கள் ஆட் பண்ண தெரியலன்னா கேளுங்க, அடுத்த வீடியோ கன்ஃபார்ம் வந்து எப்படி ஆட் பண்ணுறன்னு சொல்லப்படும். இப்போ தான் அதாவது பாண்டு கிளிக் பண்ணிட்டு லைக் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம பாண்டு வந்து மாறிடுச்சு, ஸ்டைலாக மாறிடுச்சு. இதுக்கு வந்து இதுக்கு வந்து இன் அனிமேஷன் கொடுங்க, ஓவரால் அனிமேஷன் அவுட் அனிமேஷன் கொடுங்க. ஆல்ரெடி சொல்லிட்டு என்ன பண்ணணும்னு. அதை மாதிரி கீழே இறக்கி வந்தீங்கன்னா அவுட்லைன் இருக்குது பார்த்தீங்களா, அவுட்லைன் கொடுத்துக்கோங்க, ஷேடோ கொடுத்துக்கோங்க. அவுட்லைன் கொடுத்தா தெரியுது பார்த்தீங்களா, அவுட்லைனுக்கு வந்து அவுட்லைன் கலர் மாற்றணும்னா இந்த கலர் ஐக்கனை அமைக்கிட்டு சேப்பு கொடுங்க. தெரியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவுட்லைன் வந்து மாறினது தெரியும். க்ளோண்டா அது கொஞ்சம் பேக்ரவுண்ட் ஸ்ட்ரோக் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் க்ளோ பாருங்கள் தெரியும், உங்கள் மாறினாலே தெரியும். பேக்ரவுண்ட் கலர் வேணால் நல்லா தெரியாது, இந்த ஃபுல்லு தான் மறைச்சிடும். அது கீழே வந்து இது வந்து பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து எதுக்குன்னு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி பிளெண்டிங் ஆப்ஷன் வச்சு தான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் டெம்ப்ளேட் வந்து ஒரு அப்ளை பண்ணோம். அது மாதிரி பிளெண்டிங் ஆப்ஷன் உங்களுக்கு எப்படின்னு சொல்ல தேவையில்லை. அடுத்து வந்து ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஆப்ஷன் பற்றி பார்க்க போகிறேன்னா இந்த மீடியாவுக்கு இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா ஆடியோ உண்டு, அந்த ஆப்ஷனை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஆடியோ வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா உங்கள் வீடியோவுக்கு இல்லை உங்கள் வீடியோவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஆட் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ப்ளஸ் ஐக்கானை உங்கள் ஆடியோ கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆடியோ வந்து ஆட் ஆயிரம் ஃப்ரெண்ட்ஸ். கேட்டு பாருங்கள். நான் வந்து இந்த ஆடியோ வந்து காப்பிரைட் வந்துடுறதுனால அது வந்து ஆடியோ வந்து ரிலீவ் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து உங்களுக்கு வீடியோ எடிட் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்ச மியூசிக்கோ இல்லை உங்கள் பாட்டவோ இது வந்து ஆடியோ வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் மட்டும்தான், இந்த 1 நிமிஷம் மட்டும்தான் இருக்கும். இது வந்து இந்த ஆடியோ வந்து உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக வேணும்னா அந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு லூப்புன்னு இருக்கும் பார்த்தீங்களா, லூப் கிளிக் பண்ணுங்கள். லூப் கிளிக் பண்ணிட்டு இந்த எக்ஸ்டெண்ட் டு எண்ட் ஆஃப் டு ப்ராஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அப்படி கொடுத்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிங்கன்னா பார்த்துக்கோங்க அந்த 1 நிமிஷம் உள்ள ஆடியோ வந்து இப்போ இழுத்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக அந்த ஆடியோ வந்து வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்ட மியூசிக்கை வந்து ஃபுல்லாக உங்கள் வீடியோ ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
அந்த வீடியோ நிமிஷம் வந்து கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து கட் பண்ணனா அதே மாதிரி தான் ட்ரீம் ஆப்ஷன் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இப்படி டெஸ்ட் ஐக்கானுக்கு எப்படி யூஸ் பண்ணணுமோ லேயர் ஐக்கானுக்கு, அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரீம் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணணும். உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி உங்கள் சேனல் லோகோ கொடுக்குறதுக்கு சொல்லிட்டாச்சு. அடுத்து வந்து என்னென்னா, நீங்கள் இந்த வீடியோ வந்து இம்போர்ட் பண்ண போகிறீங்கடா ஃப்ரெண்ட்ஸ், இந்த செட்டிங் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆடியோ பேட் ஒன்று ஆனில் இருக்கும், அது வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா லாஸ்ட்டில் வந்து எண்டிங் முடிய போகும்போது வந்து உங்கள் வால்யூம் வந்து அப்படியே டோட்டலாக குறைஞ்சிரும். குறையக்கூடாதுக்காக தான் அந்த ஆடியோ ஃபேட் அவுட் எடுத்து விட்றோம். அதே மாதிரி இந்த ஐக்கான் எதுக்குண்டா, இந்த ஐக்கான் எதுக்குண்டா நம்ம எத்தனை லேயர் இம்போர்ட் பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம். இதில் வந்து வீடியோ லேயரு, இப்போ நான் வந்து சும்மா சாதாரண லேயரு, பாட்டோ ஆடியோ ஒரு லேயர் மட்டும் தான் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அது மாதிரி வீடியோ லேயர், ஆடியோ லேயர், ஃபோட்டோ லேயர் எவ்வளோ வேணாலும் இம்போர்ட் பண்ணலாம். அது வந்து எத்தனை லேயர் இம்போர்ட் பண்ணியிருக்கோம், இது வந்து எதுக்குன்னா வீடியோ பார்க்குறதுக்கு. அந்த இம்போர்ட் பண்ணியிருப்போம்ல, அந்த லேயர் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்குறது, ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம ஆட் பண்ணது எப்படி இருக்குன்னு. தெரியுது பார்த்தீங்களா? அப்துல் கலாம் போட்டோம், அந்த பாட்டு எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு அந்த ஐக்கானை எடுத்து விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அன்டூ ரீடு எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, சேர் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இதுக்கு மேலே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. பார்த்துக்கோங்க, உங்கள் செல்லு குவாலிட்டியை பொறுத்து வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். குயிக் ஹெச்டி, FHD 4K வரைக்கும் தான் என்னது வந்து ரெசல்யூஷன் இருக்குது. அதனால் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. 513 MB 2 நிமிஷம் வீடியோ வந்து 513 MB. அது மாதிரி ஒரு குவாலிட்டியை பொறுத்து தான் 1080pனா 83 MB, 720னா இது 66, 540னா 40 MB. இந்த மாதிரி உங்கள் வீடியோ குவாலிட்டியை பொறுத்து வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டிங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆயிரும். இப்போ வந்து எக்ஸ்போர்ட் வீடியோ 4K வந்து எடுக்காதனால இப்போ வந்து FHD வந்து நம்ம செல் எடுக்கும், அதில் எக்ஸ்போர்ட் பண்ணால் எக்ஸ்போர்ட் ஆகும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீடியோ வந்து எடிட் பண்ணணும். இன்னும் நீங்கள் கைன்மாஸ்டர் பற்றி இன்னும் தெளிவாக தெரியலன்னா மறுபடியும் கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இதோட அட்வான்ஸாக எடிட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி தரேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இது வரைக்கும் பேசிக்கிட்டு சொல்லிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். வைகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.